பள்ளிக்கல்வித்துறைக்கென்று அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டல் இருக்கும்ல, நேற்று பூரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு படத்தை போட்டு முதலமைச்சரே வாழ்த்து சொன்னார். நாம ஏதோ சாதனை பண்ணிட்டார் நினைச்சேன் சார். கட்சிக்காரன் வாழ்த்து சொல்கிறான், தட் இஸ் ஃபைன் மேன். நீங்களாம் அதிகாரி இல்லையா? தமிழக நிர்வாகம் எவ்வளவு தரம் தாண்டு போய்விட்டது தெரிகிறதா? கருணாநிதி சிஎம்மாக இருந்தால் இது பண்ண முடியுமா? அன்பில் மகேஷ் யோசிச்சுப்பார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி போய் அங்கே போய் எங்கள் மந்திரி இப்படி முனைவர் பட்டத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாருன்றதை வாழ்த்தி கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செய்ய முடியுமா? இது போல் செய்யலாம், முதல்வருக்கு தெரியாது, தெரிந்தாலும் அவருக்கு இதோட முக்கியத்துவம் புரியாது, அவரால் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்ற திமிரு தானே அன்பில் மகேஷுக்கு. ஆட்சியாக பண்ணுறீங்க. இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டார் ஓவர் ஆக்டிங் பண்ணி தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிஷன் ஸ்டார்னு சொல்லுவாங்க சார். முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. இனிமேல் இருக்கட்டும்ப்பா, கண்டிஷன் முனைவர். என்னதான் முனைவர் பட்டம் வாங்கினாலும் அவரோட நடிப்பு திறனை நாம் புறக்கணிக்க முடியாதல்லவா? நிச்சயமாக. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த அஜய் ரஸ்தோயை கூப்பிட்டு விசாரிக்கணும், நீ எதுக்கு இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணன்ட்டு. மற்றதெல்லாம் விடு, நீ அதெல்லாம் மற்றது விசாரிச்சுக்கலாம், அவனுக்கு சம்மனை கூப்பிட்டு எதுக்கு வேணும். இப்போ அதே மாதிரி அழுது காட்டு, இவ்வளோ கோவம் வருதுப்பா, இதுக்காகவே போனப்போ அந்த கவர்மெண்ட்டு